அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எம்டி அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே சென்னையில் இருக்கக்கூடிய தீம் பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரிக்கு கிட்டத்தட்ட காலையில் ஒரு 7 மணிக்கு கிளம்பியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. நம்மளுக்கு வந்து 140 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சது போக ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் ஜர்னிங்க. நம்ம பாண்டிச்சேரி வந்துட்டோம். பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்மளுக்கு 10 கண்ணு இல்லாட்டி வில்லியனூர் அந்த பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க போகோலேண்டுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மணி நேரம் வந்து ட்ராவல் ஜர்னிங்க. அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்மளுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் போகோலேண்டு வாட்டர் தீம் பார்க்குங்க. நம்ம உள்ளே போயிட்டு A to Z நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இடத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். வாங்க போகோலேண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே தீம் பார்க்கெலாம் வந்து கேட் ஓப்பன் பண்ணும்போதே வந்துடணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நம்ம இன்றைக்கி ரொம்ப நேரம் ட்ராவல் ஜர்னி பண்ணனால மணி இப்போ வந்து சரியாக 12 ஆச்சுங்க. நம்மளுக்கு போகோலேண்டில் வந்து 2 வீலர் பார்க்கிங் அண்ட் 4 வீலர் பார்க்கிங் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ தாங்க. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகலாம். இங்கே நம்மளுக்கு பார்க் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்குங்க. போகோலேண்டில் என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா 0 to 75 சென்டிமீட்டருக்கு ஃப்ரீங்க. 75 to 137 சென்டிமீட்டருக்கு வந்து 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அபோவ் 137க்கு வந்து 600 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொன்று இங்கே கருடா பார்க்குன்னு பக்கத்தில் இருக்குங்க. அது வந்து காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடல்ட்ஸுக்கு வந்து 800 ரூபாவும் கிட்ஸுக்கு வந்து 600 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கான டிக்கெட் வாங்கியாச்சுங்க. டிக்கெட் கவுண்டர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே மானு குரங்கெல்லாம் இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி நம்ம உள்ளே போகலாங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து லேடிஸ் டாய்லெட் அண்ட் லாக்கர் இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஜென்ஸுக்கான டாய்லெட் அண்ட் லாக்கர் ரூம் இருக்குங்க. லாக்கருக்கு வந்து 100 ருபீஸ் நம்ம பே பண்ணணும். 50 ருபீஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டலுங்க. 50 ருபீஸ் வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. போகோலேண்டில் இருக்கக்கூடிய லாக்கர் இதுதாங்க. நம்மளுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் லாக் அண்ட் கீயும் கொடுத்துருவாங்க. இதில் ஏதாவது உங்கள் லக்கி நம்பர் ஏதாவது பார்த்துட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே இதில் ஏதாவது ஒன்று லாக் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி கிளம்பிடுவோம். லாக்கர்லேருந்து நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ரிசப்ஷன் இருக்குங்க. இந்த ஏரியாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வாட்டர் கேம் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தாங்க. நம்மளுக்கு இந்த சைடெல்லாமே வந்து வாட்டர் கேம் சரியா, அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து ட்ரை கேம் சரியாங்க. நம்ம வாட்டர் கேம் சரியால் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. போகோலேண்டில் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியது வந்து ரெயின் டான்ஸுங்க. நம்ம வந்த டைமில் கரெக்டாக போட்டு விட்டாங்க. அப்படியே ஒரு குழியில் போட்டு ஆரம்பிப்போம். ரெயின் டான்ஸு இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குங்க. நம்மளுக்கு வேவ் பூலும் வாட்டர் ஃபால்ஸும் ஸ்டார்ட் பண்ணல. நம்மளுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இன்சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் ரைட் சரியாக இருக்குங்க. நம்ம வேவ் பூல் வாட்டர் பார்த்தோங்க, ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. அது இன்னைக்கு காலையில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நேற்று சாட்டர்டே சண்டே நல்லா க்ரௌட் வந்தனால வந்து தண்ணி இப்படி கலங்களாக இருக்குது. இப்போ 2 மணிக்கு இது க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாமா. அதுக்குள்ளே வாட்டர் ரைடெலாம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த பில்டிங்கில் 3rd ஃப்ளோர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதாங்க வாட்டர் ரைடு. ஃபஸ்ட்டு வந்து பெண்டுலமே, அதுக்கப்புறம் மேட்டு, நம்மளுக்கு ஃப்ரீ ஃபாலு, வேவி ஃபாலு, அதுக்கப்புறம் அங்கே வந்து சிங்கிள் மேன் ஸ்லைடு, அக்வா பவுலுங்க. இன்றைக்கி அக்வா பவுலும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேவி ஃபாலும் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. மற்ற 4 கேமும் வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. சத்தியமா சிங்கிள் மேன் சைடு இந்த அளவுக்கு ஸ்பீடாக நான் எந்த ஒரு தீம் பார்க்லேயே வந்து வரீங்க. அப்பா என்ன ஒரு ஸ்பீடுங்க. நான் ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டேங்க. எங்கள் ஜம்ப் ஆகி வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு. செம ஸ்பீடுங்க இது.
போகோலேண்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ரைடில் இன்றைக்கி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பெண்டுலமு, மேட்டு, ஃப்ரீ ஃபால், சிங்கிள் மேன் ஸ்லைடு, ஆக்சுவலாக வெவி ஃபால் ஒர்க்கிங்கில் அண்ட் அக்வா பவுலும் ஒர்க்கிங் இல்லை. ஆக்சுவலாக நம்மளோட ஃபேவரட் அக்வா பவுல் ஒர்க்கிங் இல்லை, இங்கே ரெடி பண்ணிட்டுருக்காங்களாமா. சம்மர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுவாங்களாமா. இன்னொன்று இந்த தண்ணியை இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஸ்லைடு அப்படிங்கிறது இல்லைங்க, இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த தண்ணியெல்லாம் க்ளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாமா. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ரைடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. வாட்டர் ஸ்லைடுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்மளுக்கு இங்கே லேடி ஸ்விம்மிங் பூல் இருக்குது அண்ட் கிட்ஸ் ஃபேமிலியெலாம் வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூலில் தண்ணி ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குங்க. கிட்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. எல்லா பக்கத்துலையும் தண்ணி வந்துட்டு இருக்குங்க. போகோலேண்டில் இருக்கக்கூடிய வேவ் பூல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து செம்மையாக தண்ணி கிளியராக இருக்குங்க. இங்கே நம்ம லாஸ்ட் வீக் சென்னையில் வந்து செம்ம க்ரௌடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். போகோலேண்டில் பெருசாக க்ரௌடே இல்லைங்க. அதனால் அப்படியே க்ரௌட் இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி சுமார் தாங்க போயிட்டுருக்கு. வெயில் கொஞ்சம் கூட தாங்க இருக்குது, செருப்புலாம் நிற்க முடியல. பட் இருந்தாலும் ஒவ்வொரு ரைட்ஸுக்கும் வெளியே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து செட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாலாம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வெறுங்காலை வந்து கீழே வைக்கவே முடியல, செம்ம ஹீட் அடிச்சுட்டு இருக்குங்க. நம்மளுக்கு வாட்டர் ஃபாலுக்கு பேக் சைடு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே மினி ஷவர் இருக்குது, யாருமே இல்லை. வெளியே அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி அதை விட சில்லுன்னு இருக்குங்க. இந்த ஏரியாவிலேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே அக்வா பவுலு, நம்மளுக்கு இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை. ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பெரிய டப்பில் வாட்டர் ஃபுல்லாக ஃபில் ஆகி அதுக்கப்புறம் ஃப்ளிப் ஆகுது. ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குங்க. ஆனால் என்ன க்ரௌடு தான் இல்லை. நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் வந்தீங்க அப்படின்னா போகோலேண்டில் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் போல் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு சீசன் ஸ்டார்ட் ஆக வந்து நம்மளுக்கு க்ரௌட் அப்படிங்கிறது அதிகமாகிருங்க. சாட்டர்டே சண்டே நேற்று நல்லா க்ரௌட் வந்துருக்காமாங்க. அதனால தான் தண்ணி வந்து அந்த கலரில் இருக்குது. இன்றைக்கி வந்து மண்டே, நம்மளுக்கு கேண்டீன்லாம் வந்து இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இல்லைங்க. அது வந்து நீங்கள் வெளியே இருந்து வாங்கிட்டு வந்துக்கலாம், இல்லை இப்போயே நீங்கள் வெளியே போய் ஆக்சஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து உள்ளே சாப்பிட்டுக்கலாம், அங்கேயே சாப்பிட்டு வந்துக்கலாம். சீசன் டைமில் தான் வந்து கேண்டீன்லாம் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்களாமா. நம்ம இந்த டப்பு கீழே போய் நிற்போங்க. நம்மளுக்கு இந்த ஏரியாவிலையும் வந்து தண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதை கம்பேர் பண்ணும்போது. வீட்டில் இருக்கிற பாத்ரூமில் அரை டப்பு நிறச்சி ஃபுல்லாக ஊற்றினாவே அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். இது எவ்வளோ பெரிய டப்பு தெரியுமாங்க, செம்ம ஃபோர்ஸுங்க. நான் 2 டைம் கீழே வந்துட்டேங்க. சிறப்பாக இருக்குது. கிட்ஸ்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கணுங்க. மணி 2 ஆச்சுங்க. நம்மளுக்கு வாட்டர் பார்க் வந்து காலைல 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்குது. ட்ரை கேம்ஸ் வந்து நம்மளுக்கு 2 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த சைடு சில ட்ரை கேம்ஸ் இருக்குது, அண்டு இந்த சைடு கொஞ்சம் ட்ரை கேம்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ 2 மணி இப்போ கரெக்டாக ஆச்சுங்க. நம்மளுக்கு இப்போது வாட்டர் ஃபால் இப்போ போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் ஃபால் முடிச்சதுக்கப்புறம் வேவ் பூல் வந்து ஏதோ அண்டர் மெயின்டெனன்ஸ் இருக்காமாங்க, அது ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. மேபி ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஆப்ரேட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. இல்லை அப்படின்னா இன்றைக்கி அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் வெயிலில் குளிச்சுட்டு வெளியே வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது, வேக்க ஆரம்பிச்சிருதுங்க. முடியலான்னு காலை கீழே வைக்க முடியலைங்க. நீங்கள் எந்த ஒரு தீம் பார்க் போனாலும் செருப்பு மட்டும் கழட்டியே விட்றாதீங்க, தொட்டுக்கிட்டே போய்க்கோங்க. நம்ம போய் இப்போ வாட்டர் ஃபால்ஸ்லாம் சில் பண்ணுவாங்க போட்டாங்கன்னா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வாட்டர் ஃபால்ஸை போட்டாங்க. அப்பா சில்லுன்னு இருக்குங்க. சீரியஸாக ரொம்ப ரொம்ப இதமாக இருக்குங்க. நம்மளுக்கு அந்த ஏரியாவில் தான் தண்ணி சில்லுன்னு நினச்சேங்க, அதை விட செம்ம சில்லுன்னு இருக்குது இந்த தண்ணி. நேரம் வெயிலே சுற்றிட்டு இருந்ததுக்கு இந்த ஃபால்ஸு ரொம்பவே ஒர்த்தாகவே இருந்துச்சுங்க. செம்ம சில்லுங்க. நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து பேக் ஏரியாவில் வந்து ஃபில் ஆகிருக்கு, அதுதான் பம்ப் ஆகி மேலே வருதுங்க. நம்மளுக்கு அங்கே சன்னுக்கு வேலையே இல்லை, அதனால் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு.
கொஞ்ச நேரத்தில் ரொம்ப சில்லுனாகி குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதமாக இருக்குது. திரும்பி வெயிலில் நின்றுட்டு திரும்பி மேலே குளிக்க வேண்டியதான். டைம் இப்போ சரியாக 3 ஆச்சுங்க. நம்ம வாட்டர் பார்க்லேருந்து இப்போ நம்ம ட்ரை கேம்ஸ்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இப்போ தான் வந்து ஒரு 2-3 பேர் உள்ளே இருக்காங்க. அதனால் வந்து ஒவ்வொரு இடம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே போயிட்டு அவங்களோட மெர்ஜ் ஆகி அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஆள் இல்லை அப்படின்னா ரைடுக்கு ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உள்ளே போவோம். ட்ரை பார்க் ஏரியா வந்து 2 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரைடுமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். சிலரெல்லாம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை, சிலரெல்லாம் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. நம்மளுக்கு கொலம்பஸ் பின்னாடி வந்து நம்மளுக்கு 3D சினிமா இருக்குங்க. ஆனால் இது இப்போ ஸ்டார்ட் ஆகலையாமாங்க. சீசனுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாமா. அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குமாங்க. வாட்டர் ஃபால் பேக் சைடில் இருக்கக்கூடிய ட்ரை கேம்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே இன்சைடு என்ட்ரன்ஸில் வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே சிலதெல்லாம் இருக்குது. உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மிரர் மேட்ச்சில் போக போகிறோங்க. புல் ரைடு பே பண்ணி விளையாடக்கூடிய ரைடு. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கிட்ஸுக்கான ரைடுங்க. இதெல்லாமே வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு கார்னரில் வந்து நம்மளுக்கு டேஷிங் கார் இருக்குங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறது 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய போகோலேண்டை A to Z நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீக்கெண்டில் க்ரௌடு வருதுங்க ஓரளவுக்கு. பட் வீக் டேஸில் வந்து இன்றைக்கி ரொம்பவே க்ரௌடு கம்மியாகவே இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்தவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆக வந்து உங்களுக்கு க்ரௌடு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி வரீங்க, க்ரௌடே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வீக் டேஸில் வாங்க. இல்லை க்ரௌடோட ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீக்கெண்டில் வாங்க. இந்த வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் என்ன இடத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கும் முறை அன்டில் தென் பாய். நான் உங்கள் MMT.